பணம் அளவா இருந்தா அது நம்மளை காப்பாற்றும். அதே பணம் அளவுக்கு மீறி இருந்தா அதை நாம காப்பாற்ற வேண்டி இருக்கும். தொல்லைதான் நிம்மதியெல்லாம் போயிடும். இந்த பணம், பேர், புகழ், சொத்து இருக்கிறவன் எல்லாம் சந்தோஷமான மனுஷன் இல்லப்பா. எந்த மனுஷனுடைய உடம்புல வியாதியும் மனசுல வேதனையும் இல்லையோ அவன் தான் சந்தோஷமான மனுஷன். இந்த காலத்துல பால் சாப்பிடுறவனுக்கே வியாதி வருதப்பா, விஷத்தை சாப்பிடுறவனுக்கு. இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கை டப்புன்னு முடிஞ்சிடும். அதுல பாதி நாள் இப்படியே இருந்திருப்போம். 4 பேர் ஒன்னா இருந்தா மூஞ்ச பார்த்து பேசுங்கப்பா, போனை பார்த்து பேசாதீங்க. அது ஒரு மனநோய். 90s போயிடலாமான்னு. கடவுள் கையில வச்சிருக்கிறது நமக்கானது என்ன தெரியுமாங்க? பாவம் புண்ணியம் எல்லாம் இல்லைங்க, எல்லாம் நம்ம கணக்குல சேரும். காஞ்சி பெரியவர் சொன்னார் ஒரு வாட்டி, அவரை நான் ரொம்ப மரியாதை செய்யறேங்க, ஒரு சொல்லுக்காகுங்க சொல்றார். கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதான். இப்படி சொல்றதுக்கு அவருக்கு தான் துணிச்சல் இருக்கும். கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதாங்க. கடவுளால் முடியாது என்ற ஒரு விஷயம் உண்டா? இல்லதானே இருக்கான். அது என்னன்னா, நாம செய்யற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற தகுதி அவருக்கு இருக்குது. நாம் செய்த புண்ணியங்களை மறுப்பதற்கான உரிமை அவருக்கு இல்லையா. அவர் மறுக்கவே முடியாத. இப்படி சொல்கிறார் காஞ்சி பெரியவர்.